ஒரு பக்தன் இருந்தானாம். அவன் அவனுக்கு தினமும் கோவிலுக்கு போற பழக்கம் இருந்ததாம். அப்படி ஒரு நாள் கோவிலுக்கு போம்போது அவனோட கூடையில தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தானாம். அப்போ தேங்காய் பேச ஆரம்பிச்சுதாம். "நம்ம 3 பேத்துல நான் தானே கெட்டியானவன், பெரியவனும் கூட" அப்படின்னு சொன்னுச்சாம். அதுக்கு வாழைப்பழம் "நம்ம மூவர்ல நான் தான் இளமையானவன், இனிமையானவனும் கூட" அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிச்சாம். கற்பூரமோ எதுவுமே பேசாம மௌனமா இருந்துச்சாம். பக்தன் சன்னதிய அடைஞ்சான். தேங்காய் உடைக்கப்பட்டுச்சு, பழத்தோல் உரிக்கப்பட்டுச்சு. ஆனா கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒண்ணுமே இல்லாம போச்சாம். பக்தர்களாகிய நாம இதுலேருந்து ஒண்ணே ஒண்ண மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தேங்காய் போல கர்வத்தோட இருந்தா ஒரு நாள் நிச்சயம் உடைப்படுவோம். இனிமையா இருந்தாலும் வாழைப்பழம் போல தற்பெருமை பேசி திரிஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு நாள் கிழிப்படுவோம். ஆனா கற்பூரம் போல அமைதியா இருந்தோம் அப்படின்னா, இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில மீதமின்றி இறைவனோட இரண்டர கலந்து போவோம். அதுதான் என்னைக்குமே கற்பூரம் போல அமைதியா இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.